தலைமைச் செயலகத்தில் வரலாற்றில் முதல் முறையாக தலைமைச் செயலாளர் மீதான ஒரு குற்றச்சாட்டு, முதன்மை செயலாளர் மீதான குற்றச்சாட்டு என்று அவருடைய அறையில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்கத்து அறையில்தான் முதலமைச்சர் இருக்கிறார். மத்திய அரசு இதன் மூலம் மாநில அரசுக்கு என்ன மாதிரியான நெருக்கடியை கொடுக்கிறது, என்ன சமிங்கை இது நமக்கு உணர்த்துகிறது என்பது முதல் கேள்வி. இதே போன்று மத்திய அரசு டெல்லி முதன்மை செயலாளருடைய அறையில் தலைமைச் செயலகத்துக்குள் சென்று சோதனை நடத்திய போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு எப்படியான பதிலடிகளை கொடுத்தார் என்பதை நாம் பார்த்து வந்தோம். அதனை தொடர்ந்து நாம் பேசலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றில் இதுவரை ஒரு அதிகாரியாக தற்போது பதவியில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளர் வீட்டில் இது போன்ற ஒரு சோதனை என்பதும், அதன் பிறகு அந்த சோதனைக்கு பிறகும் இன்று வரை தமிழக அரசுடைய மௌனம், மத்திய அரசு இது வழக்கமாக அதிகாரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழும்போது நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை என்று யதார்த்தமாக கடந்து செல்வதும் அவ்வளவு எளிதில் தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், தலைமைச் செயலக வரலாற்றில் நாம் கடந்துவிட முடியாத ஒன்று. அது குறித்து இன்றைக்கு அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆவடி குமார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க, இந்த சோதனை அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உங்கள் கட்சி எப்படி அணுகுகிறது இதை? இல்லை, இது நீங்கள் சொன்னது போல தமிழ்நாடு வரலாற்றில் மட்டும் இல்லை, இந்திய வரலாற்றில் ஒரு நிகழ்வு நடக்கலை, அது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொன்னது தலைமைச் செயலாளர் ஊழல் செய்தார்ன்றதுக்காக நடைபெறுகின்ற விசாரணை இல்லை. இது முழுக்க முழுக்க ராம்மோகன் ராவ் என்ற தனி மனிதர், அவர் வருவாய்க்கு அதிகமாக அல்லது சட்டத்துக்கு புறம்பாக பணம் சேமித்து வைத்திருக்கிறார், நகை தங்கம் வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்ட நிலையில் அது ஆதாரம் இருக்கிறது என்று வருவாய் புலனாய்வுத்துறை உணர்ந்த நிலையில் இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. எனவே இதில் அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. முழுக்க முழுக்க ராம்மோகன் ராவ் தன்னுடைய தனிப்பட்ட அவருடைய செயல்பாடுகள், முறைகேடுகள் அல்லது அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் செய்த அல்லது அவரோடு நட்பில் இருந்த, அவரை பயன்படுத்தி செய்தவர்களுடைய செயல்களால் ஏற்பட்ட இன்றைக்கு இந்திய அரசாங்கம் எடுத்து வருகின்ற கருப்பு பொருளாதாரத்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு தொடர் நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணும். இது ஏதோ தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது அல்லது தலைமைச் செயலாளர் என்ற பொறுப்பில் ராம்மோகன் ராவ் இருக்கின்ற காரணத்தால் இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு ஏதோ எதிரான ஒரு நடவடிக்கை என்பதோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஊழலில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது அல்லது அமைச்சர்கள் இதில் தொடர்பு இருக்கிறார்கள் என்று சொல்லுவதோ எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒன்று. இது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது தனக்கு ஆதரவான நிலையை உருவாக்குவதற்காக அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக்கி இது ஏதோ தமிழ்நாட்டில் நடைபெற்ற தொடர் ஊழல் என்ற ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்க முயற்சிப்பது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை, இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில் நடந்த செயல்களை கொச்சைப்படுத்துகின்ற முயற்சியாக நான் பார்க்கிறேன். நீங்கள் சொல்வது போன்று ஒரு தனி நபர், ராம்மோகன் ராவ் என்ற தனி நபர் இதனை செய்திருக்கிறார் என்பதும், மத்திய அரசு இதை மாநில அரசின் மீது இப்படியான ஒரு பழியை சுமத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்து பார்க்கும் பொழுது, அவருடைய வீட்டில் சோதனை செய்தது என்பது நீங்கள் சொல்வதை ஒத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் தலைமைச் செயலகத்தில், முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருக்கும் பொழுதே அவருடைய பக்கத்து அறையிலேயே இவருடைய செயலாளர் என்ற அடிப்படையில் தலைமைச் செயலாளருடைய அறையில் சோதனை, அதுவும் துணை ராணுவ படையுடன் சோதனை செய்வதை எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லை, முதலமைச்சர் அறைக்கு பக்கத்து அறை தலைமைச் செயலாளர் அறை இல்லை. அது தலைமைச் செயலக வளாகத்தில் ஒரு அறை தான் ஒழிய அது பக்கத்து அறை இல்லை. ரெண்டாவது, தலைமைச் செயலாளர் என்ற வகையில் தலைமைச் செயலாளர் மீது விசாரணையோ, தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கைகளுக்குரிய பற்றிய ஆய்வோ இல்லை. இது முழுக்க முழுக்க ராம்மோகன் ராவ் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தேவையான ஆதாரங்கள் அவர் வீட்டில்
ஆய்வு செய்கின்ற பொழுது அதை தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையில் பதுக்கி இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அல்லது உறுதியின் அடிப்படையில் அது செய்யப்பட்ட ஆய்வு. அது முழுக்க முழுக்க ராம்மோகன் ராவ் சம்பந்தப்பட்ட ஆய்வை தவிர தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆய்வு இல்லை. இன்னும் சொல்ல போனால் புலனாய்வுத்துறை வருவாய்த்துறை தன்னுடைய பணிகளில் யாரை ஈடுபடுத்த வேண்டும், யாருக்கு தகவல் தர வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கென்று நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும். அது இல்லாத நிலையில் அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வரையறைகளை அவர்கள் செயல்படுத்துகின்ற பொழுது அதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதை தடுக்க முயற்சித்தால் இது ஏதோ ஊழலை நாங்கள் பாதுகாக்கிறோம், ராம்மோகன் ராவ் செய்த முறைகேடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பொருள் வரும். எனவே ராம்மோகன் ராவ் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்பது ராம்மோகன் ராவ் என்ற தனிநபர் செய்த முறைகேடுகள். அவர் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் அல்லது அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தன்னுடைய மகனை முறைகேடான தொழில்களில் ஈடுபடுத்துவதற்கும் முறைகேடாக பணம் சேர்ப்பதற்கும் கருவியாக இருந்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டை உடைய தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் இதில் செய்தது என்று சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயமில்லாத ஒன்று. மத்திய அரசு இது போன்ற, அதாவது இப்போதுதான் முதலமைச்சருடைய மறைவிலிருந்தே தமிழகம் மீண்டு வரவில்லை. தற்பொழுது அடுத்த ஒரு முதலமைச்சரை இங்கே பணியில் அமர்த்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதம் கூட இன்னும் ஆகாத நிலையில் இந்த சோதனையை நடத்த வேண்டிய கட்டாயம் இப்போது என்னவாக இருந்ததுன்னு பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் மத்திய அரசாங்கம் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு ஒழிப்புக்கு நடவடிக்கைகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ராம்மோகன் ராவ் சம்பந்தப்பட்ட நிகழ்வை கூட அவர் வீட்டில் நடந்த இந்த விசாரணை அல்லது சோதனை எல்லாமே அதற்கு முன்பு சேகர் ரெட்டி என்பவர் பிடிபட்டிருக்கிறார். அதற்கு முன்பு கர்நாடகாவை சார்ந்தவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ராம்மோகன் ராவ் பிடிபடுவதற்கு முன்பு அல்லது பிடிபட்டதற்கு பிறகு அவருடைய சோதனை நடைபெறுகின்ற நேரத்திலே கூட கர்நாடகாவில் பெங்களூரில் இருந்து அவருடைய மகனுடைய நிறுவனங்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆந்திராவில் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றன. சேகர் ரெட்டியும் சரி அல்லது ராம்மோகன் ராவும் சரி பல்வேறு மாநிலங்களில் தங்களுடைய தொழில் அல்லது ராம்மோகன் ராவனுடைய உறவினர்களுடைய தொழில், அவருடைய சாம்ராஜ்யம் 3 மாநிலங்களும் சேர்ந்திருக்கிறது. இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடைபெற்ற ஒன்றாக இன்றைக்கு வருவாய் புலனாய்வுத்துறையே சொல்லவில்லை. அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் இவர்களுடைய நெட்வொர்க் இருக்கிறது என்பதை இன்றைக்கி கல்கத்தாவில் கூட அங்கிருந்து பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று அங்கேயும் போய் விசாரணை செய்கிறாங்க, சோதனை செய்கிறாங்க. அதனால் இது முழுக்க முழுக்க ராம்மோகன் ராவ், இன்னும் சொல்ல போனால் அவருடைய ராம்மோகன் ராவ் செய்த இந்த அரசாங்கம், இதற்கும் தமிழக அரசிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ராம்மோகன் ராவ் என்ற ஒரு தனிநபர் செய்த ஊழலை மத்திய அரசு நியாயமான முறையில் அவர்கள் இதனை எடுக்கிறார்கள் என்று நியாயமான முறையில் ராம்மோகன் ராவ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது தவறான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை விசாரணை நீதிமன்றங்கள் தான் சொல்ல முடியும். இதை நான் அதுக்கு கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் இன்றைக்கு இதுவரை நடந்த விசாரணைகள், இதுவரை எடுத்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது ராம்மோகன் ராவ் கடந்த காலத்தில் அவர் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருக்கு தந்த பொறுப்புகளை அவர் தவறாக பயன்படுத்தியிருக்கக்கூடும் என்ற ஒரு தோற்றம் வந்திருக்கிறது. அது ராம்மோகன் ராவ் செய்த குற்றமே தவிர அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்ட அல்லது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விரும்பிய செயல் இல்லை. நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பொறுப்பை தருகின்ற பொழுது அந்த பொறுப்பை அவர் முறைகேடாக பயன்படுத்தி தன்னுடைய உறவினர்களும் தன்னுடைய மகனும் வளர்ச்சி அடைவதற்கும் அவர்களுக்கு பொருள் சேர்ப்பதற்கும் இதை பயன்படுத்தி இருப்பாரே, ஆனால் அதற்குரிய தண்டனையை அவர் பெறுவதிலே எங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்பிக்கை துரோகம் செய்த ராம்மோகன் ராவ் பாதிக்கப்பட வேண்டும், அவர் உரிய தண்டனை பெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய அவைத் தலைவர் மதுசூதனன் நேற்றைக்கு செய்தியாளர்களிடம் மத்திய அரசு எங்களை இதன் மூலமாக மிரட்டி பார்க்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இல்லை, நிச்சயமாக மத்திய அரசு இந்த நடவடிக்கையின் மூலமாக ராம்மோகன் ராவ் செய்த தவறு அல்லது ராம்மோகன் ராவ் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இதை வைத்துக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு
ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது, முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட, இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலங்களில் ஏதோ தவறு நடைபெறுவதற்கு அவர்கள் வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை உருவாக்குவதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதுதான் இன்னைக்கு விஷம பிரச்சாரம். அதிமுகவுக்கு எதிராக நேர்மையான முறையில் இன்றைக்கு நாங்கள் எங்கள் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இழந்து மிகப்பெரிய பாதிப்பை இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி எங்கள் மீது ஒரு அவதூறு பரப்புகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. அதனால் தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகள் என்பது தேவையான ஒன்றாக என்று கருதினாலும் அதை செய்த முறை, இன்றைக்கு அதை அவர்கள் கையாண்ட விதம், இன்றைக்கு அவர்கள் செயல்படுத்திய நேரம், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மத்திய அரசு வேறு ஏதோ நோக்கத்தோடு அரசியல் காரணங்களுக்காக செய்திருக்கக்கூடுமோ என்ற அச்சம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர்களிடத்திலும் வந்திருக்கிறது. அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் செய்வதை நிறுத்த வேண்டும். எனவே எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்தவித முறைகேட்டிலும் ஈடுபடவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி தூய்மையான ஆட்சி, நல்ல ஆட்சி, உறுதியான ஆட்சி, மக்கள் நலம் பேணுகின்ற ஆட்சி என்பதை நாங்கள் அவதூறு பரப்புபவர்களுக்கு வாய்ப்பாக மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்றால் அதிமுக மீது அவதூறு பரப்புவது யார்? நிச்சயமாக எதிர்க்கட்சிகள். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட தலைகுனின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதோ அமைச்சர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை தலைமைச் செயலாளராக நியமித்ததற்கு வழிவகுக்கின்ற பொழுதே இவருடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு வழிவகுத்தார்கள், இதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்றெல்லாம் தோற்றம் இன்றைக்கு பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தியாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை இன்றைக்கு மற்றவர்கள், எங்கள் எதிரிகள் செய்வதற்கு இது ஊக்கப்படுத்துகின்ற வகையில் இந்த நடவடிக்கை இருந்தது. அதனால் தான் எங்களுடைய கட்சியினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய மதுசூதன் அவர்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார். அதாவது நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது வழக்கமாக இங்கே அமைச்சரவை மாற்றங்கள் என்பது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் அடிக்கடி நடப்பதுண்டு. அப்போதெல்லாம் பொதுவாக உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், நீங்களாக இருக்கட்டும் அல்லது அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடியது, முதல்வர் அவர்களுக்கு சிறிய அளவில் ஒரு அமைச்சர் மீது ஏதாவது ஒரு சிறு அவர் தவறு செய்திருக்கிறார் அல்லது சந்தேகம் எழுந்தால் கூட உடனடியாக அவரை மாற்றி விடுவார் என்று. அமைச்சர்கள் மீதே இந்த அளவிற்கு கவனம் செலுத்தி இருக்கும் போது அதே கேள்விதான் தலைமைச் செயலாளர் மீதும் வரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இல்லையா? தலைமைச் செயலாளர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டார் அல்லது இதில் தலைமைச் செயலாளர் தவறு செய்தார், ராம்மோகன் ராவ் இந்த முறைகேட்டுக்கு காரணம் ஊழல் செய்திருக்கிறார் என்று எந்த குற்றச்சாட்டும் இதுவரை இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிபிஐ வழக்கு சேகர் ரெட்டி மேலே மட்டும்தான் இருக்குது, ராம்மோகன் ராவ் மேலே இல்லை. வருவாய் புலனாய்வுத்துறை அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய உறவினர்கள், அவருடைய மகன், அவருடைய நண்பர்கள் போன்ற இடங்களில் ஆய்வு செய்து அளவுக்கு அதிகமான பணத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த பணம் முறையான பணமா, வருவாய்க்கு உட்பட்ட பணமா என்பதை இனி வரக்கூடிய விசாரணைகள், நீதிமன்றங்கள் தான் அதை நிர்ணயிக்கும். அல்லது வருவாய்த்துறையே அதை அவங்க உரிய கணக்குகள் தாக்கல் செய்தால் அவங்களே திருப்பி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இது நீங்கள் குற்றச்சாட்டு இல்லை, நீங்கள் சிபிஐ வழக்கு போட்டு அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இது ஏதோ ராம்மோகன் ராவ் கிரிமினல் குற்றத்தில் ஈடுபட்டார்னு நீங்கள் சொல்லலாம். இது வருவாய்க்கு அதிகமான சொத்து, அதை விட அந்த அவருடைய வைத்திருக்கின்ற சொத்துக்களுக்கு உரிய கணக்கு தாக்கல் செய்யப்படவில்லை, கணக்கில் கொண்டு வரப்படவில்லை என்பது தான். அதுக்கான காலம் இன்னும் இருக்குன்னு கூட சிலர் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆண்டுக்கான கணக்கு இனிமேல் தான் தரணும், அதனால் எத்தனையோ சட்ட சிக்கல்கள் இருக்குது. அது இல்லை எனக்கு பிரச்சனை. என்னுடைய பிரச்சனை ராம்மோகன் ராவ் தன்னுடைய அலுவல்களில் ஏதாவது முறைகேட்டில் ஈடுபட்டார், அதற்கு லஞ்சம் பெற்றார், அதற்கு முறைகேட்டாக உத்தரவு பிறப்பித்தார், இது போன்ற குற்றச்சாட்டு ஏதாவது இருந்தால் அது அரசினுடைய கவனத்திற்கு பார்வைக்கு வந்திருக்கும். ஆனால் அவருடைய மகன், அவருடைய உறவினர்கள், அவர்கள் செய்த தொழில், அவர்கள் இருந்த நட்பு வட்டம், அவர்களுடைய தொழில் ரீதியான உறவுகள், அவர்கள் நடைமுறைப்படுத்திய பணப்புழக்கம், இது எல்லாம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு குற்றச்சாட்டு வந்தவுடன் உடனடியாக அவர் தலைமைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவரை அடுத்து எங்களுடைய அவர்கள் தருகின்ற அறிக்கை அல்லது நீதிமன்றங்கள் தருகின்ற தீர்ப்பு, அதன் அடிப்படையில் அவர் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் மீண்டும் நீங்கள் இங்கே முன்வைக்கக்கூடிய தனி மனிதர் செய்திருக்கக்கூடிய ஊழல் அல்லது தனி மனிதர் செய்திருக்கக்கூடிய தவறுக்கான முகாந்திரம், அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், நீதிமன்றத்திற்கு சென்று விட்டது. இப்போது தனிநபர் செய்த பிரச்சனை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மம்தா பானர்ஜி இதனை எப்படி பார்க்கிறார் என்றால், இது
மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதற்கே ஆபத்தான ஒன்று என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஏன் தமிழக முதலமைச்சர் இதுவரை எந்த கருத்தும் இது குறித்து சொல்லவில்லை? ஒரு மேற்கு வங்க முதலமைச்சர் தமிழகத்தில் நடக்கக்கூடியது அநீதி என்று அதற்காக குரல் கொடுக்கும் போது ஏன் தமிழக முதலமைச்சர் குரல் கொடுக்கவில்லை? இல்லை, இது முழுக்க முழுக்க ராம்மோகன் ராவ் ஏதோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது, அவர்களை பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற பொருள்பட பலர் பேசுகிறாங்க. ராம்மோகன் ராவ் திமுக ஆட்சி காலத்தில் மிக வலிமையான பொறுப்பான பதவிகளை தொடர்ந்து வைத்து வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சியாளர்கள் வேண்டியவர்களாக இருந்திருக்கிறார். அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த நேரத்தில் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் கூட இருந்ததுண்டு. இப்படி அவர் தொடர்ந்து ஒரு அதிகாரியாக அவருடைய பணிகளை செய்து வந்திருக்கிறார். அவர் அப்படியானால் அதே திமுக தான் இவரை நியமனம் செய்த போது மூப்பு அடிப்படையில் இவருக்கு முன்னால் பலர் இருக்கும் பொழுது ஏன் இவரை நியமிக்க வேணும்னு எதிர்த்து கேட்கிறாங்க. அது கேட்கிறாங்கன்னா இன்னும் சொல்ல போனா அழகிரியிலிருந்து எல்லோருடைய நெருக்கமா இருந்தவர். அது அரசியல் வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும், அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரியும். அவர்கள் எந்த ஆட்சியா இருந்தாலும் அவர் பொறுப்பான பதவியில் தான் இருந்திருக்கிறார். இது வரைக்கும் அவருடைய பணிகள் என்பது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்கன்னா அதுதான் சொல்கிறேன், அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு ஏதோ ராம்மோகன் ராவ் செய்தது. ராம்மோகன் ராவ் தொடர்ந்து அதிகாரியாக இருந்த நேரங்களில் எடுத்த ஒவ்வொரு அவர் இன்றைக்கி தான் சொத்து சேர்த்தாரா, இன்றைக்கி தான் அவங்க மகனை திருவான்மையூரில் வீடு கட்டி கொடுத்தாரா, இல்லை தொழில் தொடங்கினாரான்றதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. இது ஏதோ இதுவரைக்கும் எதுவுமே ராம்மோகன் ராவ் இல்லாமல் புதுசாக அவரை கொண்டு போய் தலைமைச் செயலாளராக உட்கார வச்சதுனால அவர் உடனடியாக அதை வச்சுட்டு இன்றைக்கி பணம் சேமித்தார் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. இது உண்மை இல்லை. அவர் தொடர்ந்து மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் இருந்தார். அப்போவே மணல் பிரச்சனையில் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் சில வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அதிமுக கூட குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அது இல்லை ஆனால் அந்த அப்போ அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்ததே ஒழிய அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபிக்கப்படலை, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை. அதனால் அவர் ஒரு அதிகாரின்ற நிலையில் அவர் எடுத்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அவருக்கு விட சீனியர் இருக்காங்க ஜூனியர் இருக்காங்கன்றது இல்லை. ஒரு நேரத்தில் ஒரு பொறுப்புக்கு நியமிக்கின்ற பொழுது அதற்கு யார் தகுதியானவர்கள் என்று கருதுகிறார்களோ அல்லது வேறு ஒரு சிலருக்கு வேறு பணிகள் இருக்கும், அந்த பணிகள் அவங்க செஞ்சிட்டு இருக்க சொல்ல அதுக்கு அந்த பணிகள் அந்த அதிகாரிகளுக்கு தேவையாக இருக்கின்ற பொழுது எந்த அதிகாரி வேறு நிலையில் இருக்கிறார் அவரை அந்த பதவிக்கு நியமிக்கிறாங்க. நீங்கள் தலைமைச் செயலாளர் அவரை நியமித்தா கூட அவருடைய சீனியாரிட்டியோ அல்லது அவருடைய மற்ற உரிமையோ எதுவும் மற்றவர்களுடைய உரிமை எதுவும் மறுக்கப்படலை. அதனால் யாரை நியமிக்கணுன்றது அரசாங்கத்தினுடைய முடிவு, உரிமை, அந்த நேர சூழல் தக்கவாறு அதை நியமிக்கிறாங்க. அதனால் அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுகிறது சரியில்லை. ரெண்டாவது, இப்போ இன்றைக்கி நான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க அவருக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் விட்டுட்டு இவர் அதற்கான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க. அது இல்லை கொண்டு வந்தாங்கன்ட்டு நான் என்ன நினைக்கிறேன், இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இவரால் வாய்ப்பை இழந்தவர்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகளை கொண்டு சொல்லியிருக்கலாம் அல்லது அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட அரசாங்கத்தினுடைய முடிவு. என்னுடைய கேள்வி ரொம்ப அடிப்படையா ரொம்ப சிம்பிளானது சார். மேற்கு வங்க முதலமைச்சர் தமிழகத்தில் நடக்கிறதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏன் தமிழக முதலமைச்சர் 2 நாட்களாகியும் மௌனமாக இருக்கிறார்? இல்ல, மேற்கு வங்க முதலமைச்சருடைய அரசியல் நிலைப்பாடு வேற, அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு அல்லது அவர் எடுக்கின்ற அரசியல் முடிவுகளுக்கு ஒரு பலம் சேர்க்கின்ற வகையில் இந்த கருத்தை சொல்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை அரசியலாக்க விரும்பலை. ராம்மோகன் ராவ் தவறு செய்தால் அவர் தண்டனை பெறுவதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அவர் மீது எடுக்கின்ற நடவடிக்கையை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அவர் மீது மட்டும் இல்லை, யார் தவறு செய்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த அதிகாரி தவறு செய்தாலும், இன்னும் சொல்ல போனால் அமைச்சர்களே தவறு செய்திருப்பார்கள் என்ற சந்தேகம் வருகின்ற நேரத்தில் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசு. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஒரு அமைச்சரை கூட நாங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அமைச்சரவையிலிருந்து விடுவித்து அவரை இன்னும் சொல்ல போனால் கைது செய்து அதற்கு பிறகு நீதிமன்ற
நீதிமன்றத்தால் அவர் குற்றமற்றவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எங்கள் அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறோம். அதை நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய புனிதத்துவத்தை நிரூபித்து வந்திருக்கிறோம். அதனால் இன்னைக்கு யாரோ ஒரு அதிகாரி செய்த தவறு, ஒரு அரசாங்கத்தில் இருக்க அதிகாரி ஏதோ அதிமுக நியமிச்ச அதிகாரிகள் இல்லை, அவங்க வந்து தொடர்ந்து இருக்கிற அதிகாரிகள். அரசாங்கம் மாறலாம், ஆனால் அதிகாரிகள் அவர்கள் இருக்காங்க. அதில் யாரை பயன்படுத்துகிறோமோ அவங்க நம்பிக்கையானவங்களா நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு பணியை கொடுக்குறோம். அதில் அவங்க தவறு ஈடுபட்டால் அதுக்கு வந்து நாங்கள் எப்படி பொறுப்பேற்கிறோம்? கண்டிப்பாக அவர் தனிநபர் செய்தது என்று நீங்கள் சொல்கிற வாதத்திற்கே நான் வருகிறேன். டெல்லியிலும் இதே போன்று வந்து தலைமைச் செயலாளர் மீதான ஒரு குற்றச்சாட்டு முகாந்திர அடிப்படையில் தலைமை செயலகத்திற்கு உள்ளே போய் இதே போன்று செய்த போது உடனடியாக டெல்லி முதலமைச்சர் ட்விட்டர் பக்கத்தில் வந்து நேரடியாக அரசியல் செய்ய முடியாமல் மத்திய அரசு இப்படி மறைமுகமாக அதிகாரிகளை ஏவி விட்டு செய்கிறது என்று ரொம்ப வெளிப்படையாக குற்றச்சாட்டை முன் வச்சாரு. பத்திரிகையாளர்களிடம் அதையே தான் சொன்னார். இதற்கு அவர் ட்விட்டர் பக்கத்தில் சொன்னதற்கும் பத்திரிகையாளர்களிடம் பேசியதற்கு நிதியமைச்சர் மாநிலங்களவையில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். நாங்கள் 2007 2014 வரைக்கும் நடந்த ஊழலை தான் நாங்க பண்ணோம், இப்ப நடந்த பீரியட்ல இல்லைன்னு ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கும் இவர் மறுப்பு தெரிவிச்சாரு. என்னுடைய கோப்புகள் வரைக்கும் வந்து சரிபார்த்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஏன் அப்படியாக முதலமைச்சர் எதுவுமே பேசவில்லை? இல்லை, நீங்கள் முதலமைச்சர் பேசணும்னு எதிர்பார்க்குறதே சரியில்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் டெல்லியில் நடந்தது முழுக்க முழுக்க நிர்வாகம் சம்பந்தப்பட்ட, நிர்வாகத்தில் நடைபெற்ற ஊழல் சம்பந்தப்பட்ட விசாரணை. இங்கே நடைபெற்றது ராம்மோகன் ராவ் என்ற தனிநபர், அவருடைய உறவினர்கள், அவருடைய மகன் செய்த வருவாய்க்கு அதிகமான சொத்து சம்பந்தப்பட்ட ஆய்வு. இதுக்கு அதுக்கும் ஒப்பிட்டு பேசாதீங்க. அது வந்து அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியான நடவடிக்கை. அதனால் அவர் முதலமைச்சர், அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்பு அவருடைய அனுபவங்கள், அவரை மத்திய அரசாங்கத்திற்கும் டெல்லி மாநில அரசாங்கத்திற்கும் இருந்த பிரச்சனைகள், அதன் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு. அந்த நிலைப்பாடு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்றைக்கி கூட இந்த நிகழ்வு நடந்த உடனே கூட மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் நடத்தலை. இது முழுக்க முழுக்க வருவாய் புலனாய்வுத்துறை தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. தனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறோம், சோதனை செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே அதை நாங்கள் நம்பத்தான் வேண்டும். எங்களுக்கு வந்து அவங்க இல்லைன்னு சொன்ன ஒன்றை நாங்கள் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வருது? எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய அதிகாரங்கள் மீறப்பட்டிருக்கிறதா, வருவாய் புலனாய்வுத்துறை தன்னுடைய எல்லை மீறி நடந்திருக்கிறதா என்பதை எல்லாம் நாங்கள் எங்கே கேள்வி எழுப்பணுமோ அங்கே எழுப்புவோம். அங்கே அதற்கான வாய்ப்பும் வசதி எங்களுக்கு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக, மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறது. தேவைப்படுகின்ற நேரத்தில் இதில் ஏதாவது தவறு நடந்திருக்கிறது, அல்லது சட்டமீறல் நடந்திருக்கிறது, அல்லது மாநில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசுவோம். ஆனால் இங்கே வெளியிலே பேசி இதை அரசியலாக்குவதோ, இதை வந்து எடுத்து ஊழல் செய்தவர்களை அல்லது தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதே எங்கள் நோக்கம் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது பெரிய கட்சி மத்திய அரசுடைய திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய கட்சியுடைய எண்ணிக்கை இருக்கிறது நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் என்பது மிக முக்கியமாக இன்றைக்கு கவனிக்கப்படக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது ஏற்கனவே வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உதய் திட்டம் போன்றவற்றை கடுமையாக எதிர்த்தார். ஜிஎஸ்டியில் அவர் வந்து கடுமையாக எதிர்த்தார். இப்போது என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது? அதற்காகத்தான் இது போன்ற சோதனை என்ற அடிப்படையில் மிரட்டுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு உண்மை? இல்லை, நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்பாகவே உதய் திட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக டெல்லியில் நடைபெற்ற மின்சாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் விவாதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் கலந்து கொண்டு அந்த திட்டத்தினுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதில் மாற்றம் செய்து தர வேண்டும், அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி ஏற்கனவே அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. ஏனென்றால் இந்தியா முழுவதும் அந்த திட்டத்தை ஒருங்கிணைக்கப்படுகின்ற அந்த திட்டம் எல்லா மாநிலமும் செயல்படுத்தப்படுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் அதை செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் மின்சாரம் என்பது மாநில அரசாங்கத்தின் கையில் மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்திற்கும் அதற்கு பொறுப்புண்டு. கங்கிரஸ் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பொதுப்பட்டியலில் அது இருக்கிறது. பொதுப்பட்டியலில் இருக்கின்ற ஒரு பட்டியலில் இருக்கின்ற ஒரு துறையை
மத்திய அரசாங்கம் போடுகின்ற சட்டங்கள் மட்டும்தான் கட்டுப்படுத்தும். மாநில அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் அதில் செயல்படுத்த முடியாது. எனவே மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்களை கட்டுப்படுத்தினால்தான் நேஷனல் கிரிட் என்று சொல்லக்கூடிய மத்திய மின் தொகுப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான மின்சாரத்தை பெற முடியும், உதவியை பெற முடியும். இன்றைக்கு நம்முடைய நெய்வேலியில் இருக்கின்ற, நம்முடைய கல்பாக்கத்தில் இருக்கின்ற, நம்முடைய கூடங்குளத்தில் இருக்கின்ற மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் கூட நேஷனல் கிரிட் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக அந்த திட்டங்கள் குறித்து நாம் பேசினா இன்னொரு அரை மணி நேரம் நாம் அதற்காக பேச வேண்டும். சரி, இப்பொழுது ஜிஎஸ்டிக்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க போகிறீர்களா இல்லையா? ஜிஎஸ்டி நாடாளுமன்றத்தில் மக்களவையில் ஜிஎஸ்டி பில் வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களித்தது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஜிஎஸ்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஜிஎஸ்டி அமுல்படுத்துகின்ற சூழல் வந்திருக்கிறது. வருகின்ற மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்துக்குள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்காக, இது பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக மாநில அமைச்சர்கள் குழு ஒன்று அமைத்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டியை செயல்படுத்துவதற்கான மாநில அமைச்சர்கள் குழு. அந்த அமைச்சர்கள் குழுவில் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களை அதில் நியமித்து இன்றைக்கு அவர் தொடர்ந்து கூட்டங்களில் பங்கெடுத்ததன் மூலமாக 10 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் உள்பட, காங்கிரஸ் மாநிலங்கள் உள்பட, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற தமிழ்நாட்டின் கருத்தை ஏற்றதனுடைய விளைவாக அந்த திட்டங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே இது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஆய்வுக் கூட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய எண்ணங்களை முன்வைத்திருக்கிறது. அந்த கருத்துக்கள் இன்றைக்கு ஏற்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை அந்த ஜிஎஸ்டி பில் என்கின்ற சட்டத்தில் தேவையான திருத்தங்களும் தமிழகத்திற்கு பாதிப்பில்லாத ஒரு சில நடவடிக்கைகளையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நீங்கள் கொடுத்த பரிந்துரைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் ஜிஎஸ்டியை இப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அம்மா எடுத்த முடிவு. அம்மா தான் அந்த அடிப்படையில். ஆனா இது ஏதோ புதுசா அம்மாவுடைய இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்றதெல்லாம் இல்லை. இது அம்மாவே செய்த முடிவு தான். அம்மாவுடைய எண்ணங்களுக்கு மாறாக எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசோ தொண்டர்களோ ஈடுபட மாட்டோம். முழுக்க முழுக்க அம்மா எதை சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்வோம். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று இது தனிநபருடைய செய்த ஊழலுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கும் தமிழக அரசிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற உங்களுடைய நிலைப்பாட்டு கருத்தை இங்கே பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி.